ரொம்ப பியூட்டிஃபுல்லான எங்களோட சிக்னேச்சர் டிசைன் ட்ரேசிங்லேருந்து டிசைனிங் வரைக்கும் பார்க்கலாமா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்டென்சில் மெத்தட் ட்ரேசிங், இது கொஞ்சம் அட்வான்ஸ் மெத்தட் ஆஃப் ட்ரேசிங். ஸ்டென்சில் ரெடி பண்ணிட்டு டேரெக்டாக அதை வந்து ஃபேப்ரிக்கில் வந்து ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ட்ரேசிங் கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஜர்தோசி கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஒர்க் ஷாப்ஸ் எல்லாமே வந்துட்டே இருக்குது. ஸோ மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ ட்ரேசிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்போ அந்த ஃப்ளவர் டிசைன் 3 ஃப்ளவர் இருக்குல்ல, அந்த 3 ஃப்ளவருக்குமே நான் சென்டர் போர்ஷனில் பீட்ஸ் வச்சு ஃபில் பண்ண போகிறோம். ஸோ பீட்ஸ் வந்து இப்போ நான் காட்டுற மாதிரி சென்டர் ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சைட்ஸ் ஃபில் பண்ணுங்க, இல்லை சிங்கிள் பீட் லாக்கிங் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபினிஷ் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் பீட்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா ஜர்தோசி யூஸ் பண்ணி நான் ஜர்தோசி ஸ்பைரல் ஸ்டிச் அரௌண்ட் தி பீட்ஸ் ஃபுல்லா வந்து ஃபினிஷ் பண்ண போறேன். நம்ம ஜர்தோசி ஒர்க் ஷாப்ல ஜாயின் பண்ணவங்களுக்கு இப்போ இந்த ஸ்டிச் என்ன அப்படிங்கிறது தெரியும். நீங்க எவ்வளவு பெரிய பீஸ் ஜர்தோசி கட் பண்ணாலும் சின்ன சின்ன ஸ்பேசஸ்க்கு லாக் பண்ணீங்கன்னா மட்டும் தான் அந்த ஜர்தோசியோட ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லா வரும். ஸோ ஜர்தோசி ஸ்பைரல் ஸ்டிச் யூஸ் பண்ணி இந்த பீட்ஸுக்கு சுத்தி ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணிடலாம். உங்களுக்கும் A to Z கம்ப்ளீட்டா ஆரி எம்ப்ராய்டரி கோர்ஸ் பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் வித் டிசைனிங் டெக்னிக், ட்ரேசிங் டெக்னிக், பொட்டிக் மேனேஜ்மெண்ட் எல்லாமே கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா நெக்ஸ்ட் மந்தோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பனா இருக்கு. ஸோ ஸ்கிரீன் இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா ஃப்ளவருக்கும் ஜர்தோசி ஒர்க் முடிச்சதுக்கு அப்புறமா அந்த கொடி டிசைனுக்கு வந்து செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணி நான் ஃபினிஷ் பண்ண போறேன். டபுள் லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் லீஃபுக்குமே வந்து செயின் ஃபில்லிங் ஸ்டிச் யூஸ் பண்ணி ஃபுல்லா வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி பிளவுசஸ் எல்லாம் கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். சாரீஸ், பிளவுஸ், குர்த்திஸ், லெஹங்காஸ் எல்லா அவுட்ஃபிட்ஸ்லையுமே ஆல் டைப் ஆஃப் எம்ப்ராய்டரி ஒர்க் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க. இப்போ எல்லா லீஃபும் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த சைடு லெஃப்ட் சைடு வந்து பாத்தீங்கன்னா பிங்க் கலர் த்ரெட் யூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுத்துருக்கேன். ரைட் சைடு வந்து கிரீன் கலர் த்ரெட் யூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ யூஸ்வலி வந்து நம்ம கலர்ஸ் உள்ள கொடுத்துட்டு செயின் ஸ்டிச் தான் வந்து அவுட்லைனா கொடுப்போம். இதுல கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கணும்னு சொல்லிட்டு ஜரியை ஃபுல்லா உள்ள கொடுத்துட்டு கலர்ஸ் வந்து வெளியே கொடுத்து டிசைன் பார்த்தீங்கன்னா எங்களோட ஒரு சிக்னேச்சர் டிசைனே சொல்லலாம். நிறைய கிளைண்ட்ஸுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். டிஃப்ரெண்ட் நெக் ஷேப்ஸில் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் பிங்க் அண்ட் க்ரீன் வந்து உங்களோட சாரி கலர் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிளைண்ட்டுக்கு பண்ணதும் பாருங்க, அழகாக சாரி வந்து பிங்க் அண்ட் க்ரீன் காம்பினேஷனுக்கு இந்த டிசைன் பர்ஃபெக்டாக சூட் ஆச்சு. ரொம்ப பியூட்டிஃபுல்லான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கிராண்டான டிசைன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி பாக்ஸ் ஸ்டாண்ட் வேணும் அப்படின்னு நினைச்சாலும் ஸ்கிரீன் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.